ஹாய் நண்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அதனால நான் சொல்கிறேன் இதைய. நான் டீ குடிக்கலான்னு வந்திருந்தேன் கடைக்கு. ஆனால் அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்கள டீ கடையில் கூட தடி எடுத்து அடித்து முடுக்குறாங்க. அவங்க மனநலம் நல்லா இருந்திருந்ததுன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்பாங்களா? அது பாவம் தானே. அவங்களுக்குன்னு அவங்க சுயநினைவே இல்லை. இருந்திருந்தால் அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்ம வந்து ஒரு 10 ரூபா கூட 5 ரூபா கூடன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60-65 வயசு இருக்குது. நான் அப்போ தான் வந்து வண்டியை நிறுத்திட்டு டீ குடிக்கலான்னு வந்தேன். அப்போது அந்த அம்மாவை தடி எடுத்து முடுக்குனாங்க. நான் இருந்துட்டு சொன்னேன், வேண்டாண்ணா விடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு, என்னம்மா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். கையை மட்டும்தான் காட்டினாங்க. அவங்க தண்ணி வேணும்னு சொல்கிறாங்களா இல்லை டீ வேணும்னு கேட்குறாங்களா அவங்களுக்கே தெரியல. அப்போது எனக்கு என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு இதெல்லாம் டீ கொண்டு கொடுண்ணா அப்படின்னுங்க. அதுவும் டம்ளரில் கூட கொடுக்கல, 1 யூஸ் டம்ளரில் கொடுத்தாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க, 1 யூஸ் டம்ளரில் கொடுத்தாங்க. அப்போது சரின்ட்டு நான் வாங்கி கொடுத்துட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். ஒரு கட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா, அந்த பிஸ்கட்டை முழு பிஸ்கட்டு மேரி கோல்டு 20 ரூபா பாக்கெட்டு. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பசி இருந்திருக்கு நினச்சி பாருங்கள். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பசி இருந்திருக்கு. காலையிலேருந்து எங்கே சாப்பிடுச்சா இல்லையா, எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அவங்க மனநல பாதிக்கப்பட்டாங்கிறது நான் பார்த்ததுமே கண்டுக்கிட்டேன். சரி, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மைண்டு செட்டு சரியில்லை. சரின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஒரு 4 அவங்க வந்து சாப்பிட்றாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒரு அழுக்கு பை, அந்த ஒரு பை தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பையில் 4 மறுபடியும் 20 ரூபா பாக்கெட்டு 4 பாக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில் 50 ரூபா பணம் கொடுத்தேன். ஏன்னு கேட்டால் நான் கொண்டு வந்ததே 150 ரூபா தான் கொண்டு வந்தேன். அப்போ அந்த கடையில் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா, நம்மளால் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணட்டு, நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னு கேட்டால் நான் வீட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக 500-1000 கொடுத்துருவேன் நான். ஆனால் நான் வந்து டீ குடிக்கிறதுக்காக செலவுக்காக நான் எடுத்துகிட்டு 100-150 ரூபா கொண்டுட்டு வந்தேன். அதனால் கொடுத்துட்டேன் நான். ஆனால் வந்து அந்த அம்மாவுக்கு அந்த 50 ரூபாய் கூட எப்படி செலவு பண்ணுறேன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவங்க அந்த அம்மாவோட மைண்ட் அந்த மாதிரி நான் தெரிஞ்சிட்டேன். அப்போது அந்த டீ கடையில் நான் அந்த காசை கொடுத்துட்டு கூட சொல்கிறேன், என்ன தெரியுங்களா அண்ணா, என்கிட்ட காசு இல்லைண்ணா டீ குடிக்கிறதுக்கு, நான் காலையில் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு. அப்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், வந்த காசை கூட அவன் கொடுத்துட்டு டீ குடிக்காமல் கொண்டு வாங்கல்றா, நீங்கள் இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்குறீங்களா, எவனா ஒருத்தனுக்காக இந்த மனசு வந்ததாடான்னு கேட்டார் ஒருத்தர். இதை நான் வீடியோவை எடுத்து போடலான்னு நினச்சேன். ஆனால் வீடியோவை எடுத்து போடுறது வந்து ஒருத்தருக்கு செஞ்சு காட்டினது வந்து சொல்லி காட்டுற மாதிரி ஆயிரு. அதனால் வந்து அதை நான் விரும்பலை, அதை நான் போடவும் இல்லை. அதனால் என் மனசுக்கு பட்டதை நான் நல்லதுன்னு செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே அதாவது ஒரு முடியாதவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும், ஒரு பிச்சைக்காரராக இருந்தால் கூட நீங்கள் 10 ரூபா கொடுக்க வேண்டாம், ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஒரு வேளை டீ குடித்தா கூட உங்களுடைய மனசுக்கு எப்படியோ அதே மாதிரி எண்ணம் போல் நடக்கு. ஏன்னு கேட்டால் ஒரு மைண்டு செட்டு சரியில்லாதவங்கெல்லாம் அடிக்க வேண்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய சுயநிலவு அந்த மாதிரி, அவங்கள விட்டுருங்க பாவம். ஏன்னு கேட்டால் அவங்க நல்ல முறைக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட வந்து 10 கூட 5 கூடன்னு டீ குடிக்கிறாங்களா தண்ணி குடிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிற எல்லாம் இருக்கிறாங்க. இப்படின்னு மட்டும்தான் கையை காட்டுறாங்க. அவங்க டீ கேட்குறாங்களா தண்ணி கேட்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி வர்றவங்களெல்லாம் கொஞ்சம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து விட்டுருங்க பாவம். ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாயிரு. எனக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்களும் நம்ம இப்போ செய்கிறோம்னா நம்மளுக்கு பின்னால் ஒரு கஷ்டம் வருதுன்னா கூட அந்த ஆண்டவன் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் காப்பாற்றி விடுவான். கொஞ்சம் மனசளவில் அந்த மாதிரி செய்யுங்க. ஓகே, பாய் நண்பா.